இந்த ஓரேப் மலையில தேவனோடு இருந்தது 2 பேர். நான் எனக்கு ஆக்சுவலா 2 பேரை எடுத்திருந்தேன். ஆனா எனக்கு நேரம் பத்தாதனால நான் ஒருத்தரோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இன்னொருத்தரை கொண்டு வந்து அதுக்கு ஒரு 1 hour ஆயிடும்னு. 2 பேர் யாரெல்லாம் அப்படின்னா மோசேயும் எலியாவும். எலியாவும் இதே ஓரேப் மலையில தான் இருந்தாரு. வீடுகளில் போய் வாசித்து பாருங்க 1 ராஜாக்கள்ல. அவரும் இங்கதான் வந்து அவரும் இதே கோரிலேஷன் சேம். அவரும் அதே 40 நாள் புசியாமல் குடியாமல் இருந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடியே நல்லா போஷிச்சுட்டாரு கர்த்தரு. ஓரேப் மலைக்கு போன்னு சொல்லிடுவாரு. இவர் ஆரம்பிச்சிருப்பாரு இவரோட ஜேர்னிய. 40 நாள் போய்கிட்டே இருந்தாரு. 40 நாளோட முடிவுல எங்க இருந்தாரு? ஓரேப் மலையில இருந்தாரு. ஆனா இவங்க 2 பேருக்குமே தெரியாது தேவனுடைய பர்வதத்தில் அவங்க என்ன அனுபவம் பெற்றுக்கொண்டோம். பிற்காலத்துல மனுஷகுமாரன் ஒருவர் வருவாரு. அந்த மனுஷகுமாரன் ஒரு நாள் ஒரு மலையில வியாகுலப்பட்டு ஜெபிப்பாரு. அப்ப நம்ம 2 பேரும் தான் போய் நம்ம இந்த மலையில என்ன அனுபவத்தை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மலையில அவருக்கு நம்ம தைரியம் சொல்லுவோம், அவரோட பேசுவோம் அப்படின்னு. அப்ப அவருக்கு தெரியாது, அப்ப அவங்களுக்கு தெரியாது. நான் யார சொல்றேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ சொல்றேன். இயேசு கிறிஸ்துவ இதேதான் 40 days. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா தெரியும் 3 பேர் தான் 40 நாள் பாசம் இருந்திருப்பாங்க. அந்த 3 பேர்ல ஃபர்ஸ்ட் மோசே, 2வது எலியா, 3வது இயேசு கிறிஸ்து. அவர் இதே 40 days. அவருக்கும் இதே சேம் சினாரியோ தான். அவரு என்ன வியாகுலப்பட்டிருப்பாருன்னா, என் சொந்த ஜனம் என்னை ஏத்துக்கலையே, நான் சொந்த ஜனத்துக்காக தானே வந்தேன், மெஸ்ஸியாவா வந்தேனே, இவங்க என்னை ஏத்துக்கலையே, இவங்க என்னை கொல்ல பாக்குறாங்களே, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வியாகுலப்படும் போது அங்க வந்து தைரியப்படுத்துறது யாரு அப்படின்னா மோசேவும் எலியாவும் தான் இறங்கி வராங்க. மலையில இறங்கி வந்து அது எப்படி இறங்கி வந்தாங்க அப்படின்னா இந்த ஓரேப் மலையில அவங்க பெற்றுக்கொண்ட அந்த அனுபவம் தான் அந்த மலையில அவங்களை அந்த நாள்ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் சொல்லியிருப்பார் 2 பேரும் இறங்கி போங்க. ஏன்னா அதுல தெளிவா இருக்கும். அதுல வந்து மோசே கண்டிப்பா நியாயப்பிரமாணத்தை பற்றி தான் பேசியிருப்பாரு. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்தது எதுக்கு? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றதான். நியாயப்பிரமாணத்தை புரட்டி போட வரல. அவர் சொன்னாரு நியாயப்பிரமாணத்தை புரட்டி போட வரல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்த அப்படின்னு. எலியா தீர்க்கதரிசியா இறங்கி வந்தாரு. இவங்க 2 பேரும் தான் அந்த மலையில இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி நின்று அவங்க மகிமை அவங்க பேசினாங்க. அவங்க என்ன பேசினாங்க எழுதப்பட்டிருக்காங்க. நான் விசுவாசிக்கிறேன் அவங்க பெற்றுக்கொண்ட அனுபவங்களை, இவர் பெற்றுக்கொண்ட நியாயப்பிரமாணத்தின் அனுபவங்களை அவங்க அந்த நாள்ல இயேசு கிறிஸ்துவோட பகிர்ந்து கொண்டு அவரோட பேசி அவரை பலப்படுத்தி அவரை தைரியப்படுத்தி இப்படிதான் இருக்கும், இப்படிதான் போகணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதை பார்த்து சீஷர்கள் என்ன சொன்னாங்க? அவங்க 2 பேருக்கும் ஒரு கூடாரத்தை போட்டு இருந்துருவோம் அப்படின்னாங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன், நம்ம தேவனுடைய பர்வதத்துல பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் என்ன நமக்கு இப்ப தெரியாம இருக்கலாம். ஆனா நமக்கே தெரியாது நம்மளை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம். பிற்காலத்துல நம்ம எங்க கொண்டு போய் நிறுத்தணுமோ அங்க கொண்டு போய் கரெக்டா அவங்க முன்னாடி போய் நிறுத்திடுவாரு. இப்ப சொல்லு, இந்த 40 வருஷத்துல இந்த 40 நாள்ல நீ டே அண்ட் நைட் என்ன பெற்றுக்கொண்டியோ அந்த அனுபவத்தை இப்ப சொல்ல அவங்களுக்கு.